Hi guys, welcome to Tarkuri Boys. இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நாங்கெல்லாம் இப்போ எங்க போறோம்? இது வரைக்கும் நாங்க சென்னை வெளியே சுத்தி இருந்தோம். சென்னையை தாண்டி நாங்க லாங் ட்ரிப் போறோம். அது வந்துட்டு பல கஷ்டங்கள் பல தடைகள் எல்லாமே எதுவுமே இல்ல, சும்மா பேசுறான். எந்த கஷ்டமும் இல்ல. டிக்கெட் போறது ட்ரெயின் கிடைச்சிருச்சு. எல்லாம் நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஊருக்கு ட்ரிப் பிளான் போட்டாலே எல்லாரும் எல்லா கேங்ல நடக்கிறது தான் எங்க கேங்ல நடந்திருக்கு. ஒருத்தன் வரேன்னா ஒருத்தன் வரலன்றா, ஒருத்தன் வந்தாலும் இப்படிதான் இருப்பான் அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு தாண்டி எனக்கு தெரிஞ்சு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசணும்னு எதுவும் நடக்கல, எல்லாம் உடனே ஓகே ஆயிடுச்சு. போய் நாங்க ஆக்சுவலி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போயிடுவோம். அந்த மாதிரி இந்த ட்ரிப் இந்த வருஷம் போன வருஷமும் ஒரு ட்ரிப் போனோம். அதே மாதிரி இந்த வருஷம் ட்ரிப் போறோம். இந்த வருஷம் ட்ரிப் வந்துட்டு நாங்க ஏன் ஸ்பெஷல்னா சேனல் ஆரம்பிச்சு நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது. அது ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் சேர்ந்து போற ட்ரிப். இன்டர்நேஷனல் ட்ரிப் போறோம் ட்ரெயின்ல. இது எல்லாத்தோட ஸ்பெஷல் என்னன்னா ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏசி கோச்ல போறோம். எல்லாரும் ட்ரெயின்ல ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வரைக்கும் நாங்க 2 சீட்டர்ல போயிருக்கோம், ஸ்லீப்பர்ல போயிருக்கோம், அண்டர்சோல போயிருக்கோம். 2 சீட்டர் ஏசி 2 சீட்டர் ஓகே. 4 சீட்டு அதெல்லாம் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏசி கோச்ல போறோம். அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் சுத்தமா ஐடியா கிடையாது. சுத்தமா தான் இருக்கும். சுத்தமா ஐடியா இல்ல. அந்த சுத்தமா தான் இருக்கும். ஜோக்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சாரி. நாங்க எந்த ஏரியா போறோம்ன்றத இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா இடத்துலயும் பக்கரா போடுவோம். ஐயா கில்லி அவாய்ட் பண்றேன். மொத்தம் 6 பேர் போறோம். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர், கேமராமேன் நரேஷ், அப்புறம் எங்க அக்கா எங்க அம்மா. ஆமா, அதனால 6 பேர். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ட்ரிப்னு சொல்ல முடியாது. நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு அதாவது நார்மலான ஃபேமிலி ட்ரிப் இல்லாம இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ரிப். ஃபேமிலியா போற ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா போற ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போற அப்படி இருக்கும், என்ஜாய்மென்ட்டே இருக்காது. சிம்பிளா முடிச்சிட்டோம். வந்து இதுக்கப்புறம் ட்ரெயின்ல போறது, ஊர்ல எல்லாம் போய் என்ன எப்படி இருக்கும், என்ன மாதிரி என்ஜாய் பண்றோம், போற இடம் என்ன பேக்கேஜ் புக் பண்ணிடுவோம், எத்தனை டே எல்லாமே வந்து கம்மி அப்பாயிங் வீடியோஸ் நாங்க சொல்றோம். சம்மர்ல ரெயின் பெய்யுது, ரெயின் பெய்யுதா? சரி மழை பெய்யுது. கோடை காலத்திலேயே மழை பெய்யும். அந்த கோடை கால வெயில் தாங்க முடியாம நாங்க ஒரு குளிரான பிரதேசத்துக்கு போலான்னு குளிரான பிரசாதத்துக்கு போறாங்க. சாப்பிட்டு திரும்ப வந்துடும். குளிரான இடத்துக்கு போலான்னு பிளான் பண்ணோம். பட் மணாலியா? மணாலி இல்ல, கிடையாது, காஷ்மீர். கண்டுபிடிச்சா காஷ்மீர். ஆனா அதுக்கே எங்க ஏசி கோச் போறோம். சென்னையிலேயே மழை பெய்யுது. ஆனா இப்போ வந்து சென்னையிலேயே மழை பெய்யுது. அதனால அந்த இடமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஆண்டி கட்டிருக்காங்க. அக்கா கொஞ்சம் 2 நிமிஷம். அதெல்லாம் வந்து நாங்க அந்த இடத்துலயும் போயிட்டு மழை பெய்யுதா என்னன்னு போய் பார்த்துட்டு நாங்க சொல்றோம். எந்த இடம் போறோம்னு போற வழியே சொல்றோம். ஆமா, இறங்கத்துக்கு முன்னாடி சொல்றோம். மறக்காம இந்த சீரிஸ் ஃபுல்லா பாருங்க. எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. சீரியஸா பாக்காதீங்க, பண்ணா பாருங்க. ஆனா இந்த சீரிஸ் ஃபுல்லா பாருங்க. அப்படி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரா, நம்ம தேர்ட் ரா, நம்ம 34 ரா, நம்மளுக்கு 34. இந்த இது 4 இது இந்த ஆறு நாளே ட்ரெயின் உள்ள வந்துட்டோம். தேர்ட் ஏசி வேற லெவல்ல இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஏசி ஆன் பண்ணல, ஏசி ஆன் பண்ணலாம். உள்ள கபகபன்னு இருக்குது. உள்ளக்க பாத்தீங்கன்னா பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே இருக்குது. இந்த வரைக்கும் நாங்க போன ஸ்லீப்பர்லாம் வந்து போத்திக்கிறது கூட பெட்ஷீட் இருக்காது. ஏய் ஜில்லுன்னு வருதுடா கைஸ், ஜில்லுன்னு வருது. ஜில்லுன்னு ஒரு காத்து. சொல்லுங்க ப்ரோ, ட்ரெயின் ஏறிட்டீங்க. இப்போ எந்த ஊருக்கு போறோன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம். ஆமா, ட்ரெயின் ஏறிட்டீங்க. எப்படி இருக்கு? டயர் 3 டயர் 3 வந்து ஃப்ரண்ட்ல இருந்து வரமா டயர் 30ல இருக்கோம். நம்ம டயர் 3 முன்னாடியே இருக்கு ப்ரோ. அந்த டயர் 3 இல்ல, அந்த டயர் இல்ல ப்ரோ. ட்ரெயினுக்கு வச்ச டயரே இல்ல. வீடியோ ஸ்மைல் பண்றோம். டயருக்கு ட்ரெயினுக்கு வச்ச டயரே இல்ல, வீல் தான் இருக்கு. நீங்க நாங்க வந்து கேக்குறது இந்த கோச் டயர் 3 கோச்
குட் மார்னிங் கோச். அந்த கோச்சா? அந்த கோச்ல ப்ரோ, ட்ரெயின் கோச் இருக்குல்ல, சரி. ஸ்லீப்பர் சூப்பரா இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கு. ஆமா, சாப்பிடுறதுக்கு டேபிள்லாம் சாப்பிடுறதுக்கு அவங்களே இட்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இட்லி எல்லாம் அவங்க தரல. இட்லி வந்து நாங்க வாங்கிட்டு வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்துச்சு. இப்ப அதை தான் நாங்க சாப்பிட போறோம். அப்புறம் நான் கொட்டுறதுக்கு எடுத்துட்டு வருவாங்க. பேசாத ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாட்டில் ரெடியா இருக்கும். எங்க இருக்கு பாட்டில்? குடி போனாங்க கண்டிப்பா. நெருங்காத நீ அப்படி உள்ள வந்து அடிப்பாங்க. இப்போதான் எங்களுக்கு ஃபுல்ஃபில் இருக்கு இந்த கோச்சிங். யாரையோ பாத்துட்டு அடங்க. சுத்தமா சாப்பிடணும். எங்க சாப்பிட கை கழுவு தான் போனோம். நீ என்ன நினைச்ச? தப்பா நினைக்கிறாங்க. எண்ணங்கள் தான் ஹைஜீனிக்கா இருக்கும் எப்பயுமே. அதனால டயர் 3ல வந்துக்கிறீங்களா? எங்க அம்மா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்து கோச்சு போங்க. ஆண்டி பக்கத்து கோச்சு போங்க. நீங்க பேசிட்டு வரோம் புதுசு புதுசு. ஆண்டி நாங்க vlog பண்றோம்னு நினைப்பாங்க. ஆண்டி we are youtubers. நாங்க என்ன பண்ண போறோம்னா சாப்பிட போறோம். இட்லி காமிச்சு இங்க பாருங்க, இட்லி தான் இருக்கு. இதான் நாங்க சாப்பிட போறோம். அவங்க வந்து பழைய சாயல் ஞாபகம். இட்லிக்கு தொட்டுக்க என்ன ப்ரோ? இட்லிக்கு தொட்டுக்க டொமேட்டோ சட்னி. பூரிக்கு யாராவது சாம்பார் ஊத்தி சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் ஒரு காம்பாவே இல்ல. சாம்பார் பூரிக்கு சாம்பார் ஊத்தி சாப்பிடுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாருங்க. வீடியோ பாருங்க. இது வரைக்கும் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile. A few moments later. ட்ரெயின் வந்து போய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி வந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, கேஸ் ஆயிடுச்சு. ஆமா, நாங்க வந்து ஜாலியாக தமிழ்ச்சராஸ் விளையாட்டு இருந்தோம். அதை வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு மேலே ட்ரெயின்ல சண்டை போடக்கூடாதான், கத்த கூடாது. இப்பதான் கண்ணத்தை பார்த்தீங்கன்னா அடி வேணும் தான். தடுத்து விட்டு கொண்டு வந்துருவாங்க. ஆமா, நான் வந்துட்டு ஸ்லீப்பர் கோச்ல போய் தான் பழக்கம். அதனால அங்க வந்துட்டு ஒரு 11 மணிக்கு கத்திட்டு இருப்போம். எந்த கோச்சில் போனாலும் நீ கத்த அடிப்பாங்க. இல்ல, அங்க வந்து நாய்ஸா இருக்கும். அதனால எதுவும் தெரியாது. இங்க வந்துட்டு எல்லாமே சைலண்டா இருக்கனால நாங்க லைட்டா கத்தினாலே வந்துட்டு ஆன்னு கேக்குது. அதனால நிறைய பேர் பக்கத்துல தப்பா நினைச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு சீக்கிரமா படம் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்கப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி கதைனா அடுத்த வாட்டி இறக்கி விட்டுரு. அதனால நாங்க வந்துட்டு மார்னிங் கண்டினியூ பண்றோம். The next day. அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது நாங்க இவ்வளவு காலை 2 பேரும் ஏஞ்சதே இல்ல. காலையில 5:15 இருக்கும். 6 மணி ஆயிடுச்சு நினைப்போம். அடுத்த ஸ்டேஷன் இப்போ வந்துட்டு நாங்க பழனியை தாண்டிட்டோம். அதனால முருகன் தரிசனம் கூட்டமா இருந்துச்சு. பள்ளி வந்தாலே கும்பல் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் நாங்க லாக் பண்ணல. இன்னும் சற்று நேரத்தில் நாங்க எங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். ட்ரெயின்ல இருந்து அடுத்த பயணத்தை நோக்கி போக போறோம். காலங்காலத்துல 6:30 மணி ஆகுது. பசிக்குது பயங்கரமா. சாப்பிடுறா காலைல எட்டோடே பசிச்சு எல்லாருக்கும். அதனால குட்டி இதயம் சாப்பிட்டோம். நாங்க குட்டி இதயம். ஓகே, இது வந்து கொஞ்சம் காலையில 5 மணிக்கு பிளாக்ல ஏதோ வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டு இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரெயின் எங்க போறோம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொல்ல மாட்டோம், இறங்கிட்டு சொல்றோம் எங்க போறோம். நாங்க இறக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் போர்டை காமிப்போம். அது பார்த்தாலே உங்களுக்கு அது பார்த்தாலும் தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 2 மணி நேரம் கார் டிராவல் பண்ண போறோம். தேர்ட் ஏசி பயங்கர குளிரு. ஆமா, நான் வேற இவனுக்கு பேசலாம் கேட்க டவுசர் போட்டு வந்துட்டேன். நைட் ஒரு 12 மணிக்கு மேல அற்புரி நாய் இந்த நாய் மட்டும் டவுசர் போட்டு வந்துருக்குது. வேற யாரும் போறது வந்து நான் திருப்ப போடுவேன். டவுசர் இவனே வந்து டவுசர் போனா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னான். எப்படா 9:30 மணிக்கு சென்னையில இருக்கும்போது
ஒரு 2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் குளிர்ந்து பேண்ட் போட்டுக்கலாமோ? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, போன வாட்டி ட்ரிப்ல வந்து டிரைவர் பயங்கரமா செட் ஆயிட்டாரு. இந்த வாட்டி ட்ரிப்ல டிரைவர் எப்படி இருப்பாரு அதெல்லாம் எனக்கு தெரியல. நாங்க கார்ல ஏறிட்டு டிரைவர் வந்து எப்படி எவ்வளவு வைப்ல செட் ஆகுறாங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணாம். தெரியல. சரி நாங்க வந்து இறங்கி பேசுறேன். உளுந்தூர்பேட்டையில இறங்கிட்டோம். உடுமலை பேசுறா அது கத்தலே குடிக்காத கேட்கல. உடுமலைப்பேட்டைக்கு உளுந்தூர்பேட்டைக்கு வித்தியாசம் தெரியாது. உடுமலைப்பேட்டையில இறங்கிட்டோம். இறங்கி இப்போ நாங்க வந்து எங்க காரை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆமா, காரை நோக்கி ஒரு 2 மணி நேரம் பயணம். கார்ல இருந்து 2 மணி நேரம் பயணம். நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு போறோம். கேரளாவில் உள்ள ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறோம். சென்னையில வெயிலுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போலான்னு கிளம்புனோம். பார்த்தா வந்து இருக்கு. நீங்க 12 மணி ஆனா தெரியும் எப்படி இருக்கு குளிரா. இந்த ஸ்டேஷனே பயங்கரமா இருக்குல்ல. சாவடி அவங்க ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கனால ஸ்டேஷன் நல்லா இருக்குது. கேவலமா இருக்கும். கட்டப்பை குமார் இவர் தான். கார்ல ஏறிட்டோம். கார் அருமையா இருக்கு. சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ற நேரம். டிக்கெட் போடுவோம். சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். மூணாறு போறோம். ஆமா. ஏன்னா நாங்க வந்து கேரளால அலப்பி போயிட்டோம். ஆமா, போன வருஷம் அலப்பி, இந்த வருஷம் மூணார். 30 கிலோமீட்டர் மழைதான். மழை ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் தான் அட்வென்ச்சரே. இப்போ வந்து நாங்க வந்து மலையேற செக் போஸ்ட் நிக்கிறோம். ஆனைமலை. ஆனைமலையா? யானையே இல்ல அங்க போட்டு அது இருக்கு. ஆனை போட்டுதான் ஆனைமலைடா. அங்க போட்டுருக்கேன். போட்டுக்கிறேன். ஆனைமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ. எஸ். யானை மலையா டைகர் ரிசர்வா? ஆனைடா. யானை இல்ல, ஆனை இல்ல, டைகர் இல்ல, மலை. லைஃப் ஊரே இந்த தொல்லை. இவனோட படுத்துட்டு வரது தான்டா தொல்லை எனக்கு. குடிக்காரன் குடிச்சது நாங்கல்ல, இவன் தான். இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இங்கதான் வந்திருக்கோம். உச்சா போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டபுள் பால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வரவா யூ வேற லெவல்ல இருக்குது. பாத்தீங்கன்னா நண்பர்களே, அருமையான ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். வியூ பாயிண்ட்லாம் இல்ல, போற வல்ல வியூ நல்லா இருந்துச்சு. நிப்பாட்டு இருக்கோம். கீழே அருவி ஓடுது. கீழே வந்து அருவியில இருந்து வர ஓடை ஓடிக்கொண்டிருக்குது. இங்க பாத்தீங்களா, அந்த ஓடைக்கு நாங்க போலான்னு பார்த்தோம், அலௌட் இல்லன்ட்டாங்க. கீழே போனா நாங்க வந்து எங்களை காணாம போயிடும். உங்களுக்கு தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்றாங்க. சரி ஓகே, இதுக்கு பேக்கேஜ் வரலன்றாங்க. பேக்கேஜ் என்னதான்டா வந்துருக்குது. இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலைகள், இப்படியே பாத்தீங்கன்னா காடுகள். அவன் கப்புள்ஸா சுத்தின இருக்கான், எங்களோட சுத்தின இருக்கோம். சுத்திட்டு இருக்கோம். பாலா இது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. நல்லா இல்ல, எங்க நல்லா இருக்கு. இவர் தான் எங்க அட்டியோட கேமராமேன். இவர் தான் கேமராமேன். போற வழில என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. மழைன்னாங்க, இன்னும் மழை ஆரம்பிக்கல. மழை எப்போ ஆரம்பிக்குது? ஐ மீன் ரெயின், மழை. மழை துளி. அது எப்போ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அங்க பாரு, யாருமே இல்லாம சம அமைதியா இருக்கு இந்த பிளேஸ். ஆமா, அமைதியா இருக்கு. நாங்க தான் கத்தி நியூசன்ஸ் பண்ணிருக்கோம். எல்லா வியூ பாயிண்ட்ல இவனுங்க வந்து இவனுங்க வந்து ஸ்னாப்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்னாப் போட்டே சாவடிக்கிறானுங்க. அதுக்கே நெட் இல்லடா.
கைஸ் இது ஃபுல்லா சந்தன மரம். வெளியில இருக்கு புஷ்பா சந்தன கட்டை. ஓ இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சந்தன மரத்துக்கிட்ட இருக்கோம். சந்தன காட்டுக்குள்ள இருக்கோம். எங்களை சுத்தி ஃபுல்லா சந்தன மரம் தான். ஆமா இங்க வந்து இத வந்து தொட்டா கூட போலீஸ் பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. தொட்டு பாப்போம். இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தன மரம், இந்த பட்டாரி வேலி கட்டி ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் வச்சிருக்காங்க. இந்த மரத்துக்கு என்ன நம்பர் சார் சீரிஸ் நம்பர் சீரிஸ் வேலில வர போட்டு வச்சிருக்காங்க. ஸ்மெல் வந்து அவர் என்ன சொல்ற, காஞ்ச மரத்துல தான் ஸ்மெல் வருமா, சந்தனம் ஸ்மெல். இதெல்லாம் வந்து இப்ப ஈரமா இருக்க மரம், அதனால இதுல வந்து மழை பெஞ்சனால எல்லாம் அப்படியே ஒரு நசன்னு ஈரமா இருக்குது. காஞ்சிருந்தா சந்தன ஸ்மெல் தூக்கி இருக்கும். நாங்க கேட்டோம் கத்தி வச்சு சீவி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் அப்படி குடிச்சிருக்கான். தேய்க்கலாமான்னு கேட்டோம். இல்ல கத்தி வச்சிங்கன்னா கும்பலா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க அப்படின்ட்டாங்க. இவனோட பிஹேவியர் வச்சு தெரிஞ்சிருக்கோம் இவன் என்ன நிலைமையில இருக்கான் இப்ப அப்படின்ட்டு. தெளிவாங்கிறேன். தெளிவா இருக்க ஒரு மனுஷனால இது பண்ண முடியாது. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்போட நம்ம அங்கங்க சின்ன சின்ன ஸ்பாட் பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்பாட் இதுதான், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். குளிக்க போறோம் நாங்க. இறங்கி ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் குளிக்க முடியாதா? இதெல்லாம் குளிக்க. அது எல்லாமே சைட் சீயிங் மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் குளிக்க அலோடு. ஸோ அதனால நாங்க வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பி ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு டிக்கெட் பிரைஸ் அதெல்லாமே உங்ககிட்ட சொல்றோம். நல்லா இருக்கு. கிளைமேட் வந்து சீரியஸா செம்மையா இருக்கு. வந்து 50 ரூபாய். ஆமா, அடல்ட்டுக்கு 50 ரூபா, சில்ட்ரனுக்கு 50 ரூபா. அபோவ் 5 வயசுக்கு மேல உள்ளவங்க உள்ள அலௌட். ஃபால்ஸ் மேல இருக்க ஃபால்ஸ்ல தான் தண்ணி வருது. மேல இருக்க ஃபால்ஸ் தான் போறோம். கைஸ், சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குளிக்க இவனுக்கு தும்பல் வருது. சோகமான விஷயம். இன்னைக்கு வந்துட்டு இங்க மழை காரணமா குளிக்க கூடாதாம். சோ ஆனா இன்னைக்கு மழை பெய்யல, வெயில் அடிக்குது. நேத்து மழை பெஞ்சிருக்கும் போல. முன்னாடி காலையில நேத்து எல்லாம் மழை பெஞ்சிருக்கு. அதனால குளிக்கிறதுக்கு அலௌட் இல்ல. ஆனா அவங்க இங்க வந்து சீக்கிரட்டா வந்து சொல்லிருக்காங்க. சீக்கிரட்டாலாம் இல்ல, எல்லாத்தையும் அதான் சொல்றாங்க. ஓரமா எங்கயாவது உங்க சேஃப்டி பார்த்து குளிச்சுக்கோங்க. மெயின் ஃபால்ஸ்ல நீங்க குளிக்க கூடாது. ஃபால்ஸ்ல போய் குளிக்க கூடாது. ஃபால்ஸ் கீழ ஓடுற தண்ணில குளிக்கலாம். எல்லாமே குளிச்சுட்டு வராங்க. சோ நமக்கு அந்த மாதிரி நீங்க குளிச்சுக்கோங்க. டிக்கெட் பாருங்க தண்ணி. ஆனா வியூ வேற லெவல். ஃபால்ஸ் வேற லெவல் இருக்குடா. ஃபால்ஸ் தண்ணி பயங்கரமா கொட்டுது. ஆனா இவ்வளவு கும்பலாது. அதனால தான் வந்துட்டு குளிக்க விடல. தண்ணி போரா இருக்கனால குளிக்க விடல. பசங்க எல்லாம் ஒரு வெறியில வந்தானுங்க குளிக்கிறதுக்குன்ட்டு. அந்த வெறியை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நினைச்சது எங்க நடக்குது, நினைச்சது கிடைக்கலாம், கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியது. கரெக்ட் தான். நாங்க ஒரு பேக்கேஜ் போட்டோம். அந்த பேக்கேஜ்லயும் வேற ஒன்று நினைச்சு போட்டோம், வேற ஒண்ணு கொடுத்துட்டாங்க. டிசப்பாயின்மெண்டா பண்ணிட்டே இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கீங்க. நாளைக்கு போதே தூங்கடா. குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எல்லாருக்கும். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா லக்கேஜ் எல்லாம் எங்க இருக்கு. நாங்க வந்து கேமரா பிடிக்கிறது ஒரு லக்கேஜ் தான். சூப்பர். ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிக்கிறோம் பாருங்க. ரொம்ப குளிக்கிறது அவங்க பத்தி பார்க்காதீங்க. நாங்க வந்து குளிக்கிறத பாதிரத்தை கட் பண்ணி போடுறோம். பார்த்துட்டேன். ப்ரோ என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்னது? வணக்கம். சமதில்
ஃபைனலி அலப்புறம் முடிஞ்சு போச்சு. குளிச்சோம், நல்லா குளிச்சோம். ஆனா நல்லா குளிச்சோம். இது நல்லா குளிக்கல. ஆமா இல்ல அவர் வந்து பொம்பளை புள்ள மாதிரி பாத்ரூம்ல குளிப்பாரு. இல்ல என்கிட்ட வந்துட்டு போனு பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அதனால குளினா எப்படி குளிக்கிறது? குளிக்கணும்டா. இல்ல இல்ல சரி, ரெண்டாவது டைம் தான் விட்ட போன் பட்டுக்குது. ஃபர்ஸ்ட் நான் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம்ல ஆன்டி பாத்ரூம் நடிச்சிட்டோம். உட்காந்து பயந்துடா தண்ணியில இறக்காம. சில்லு கைஸ் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போச்சு. அதனால ஃபன் பண்ணிட்டோம். அடுத்த என்ன பிளேஸுக்கு போறோம்ட்டு அடுத்தது காட்டுறோம். நெக்ஸ்ட் நாங்க வந்துட்டு குளிச்சு முடிச்சு மலையேற்றத்தில் ஒரே கேர் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆமா மலை கிருகிருன்னு சுத்திடுச்சு ஒரு செகண்ட் எல்லாருக்கும். அதனால நாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வயிறு நல்லா வயிறை ஃபில் பண்ணிட்டு கேரை கம்மியாக்கிட்டு இப்போ நாங்க வந்திருக்க வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல என்ன இருக்கும்? அது ஏன் ப்ரோ இப்போ எல்லா ஹில் ஸ்டேஷன் போனாலும் சரி எங்க போனாலும் அந்த பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று வச்சிடறானுங்க. ஏன்னா அங்கதான் ஹில் ஸ்டேஷன்ல தான் பூக்கள்லாம் பூக்கும், மரங்கள்லாம் வித்தியாசமா வரும். அதெல்லாம் சேர்ந்த இடம் பேர் தான் பொட்டானிக்கல் கார்டன். ஓ அதனால எல்லா ஹில் ஸ்டேஷன்லயும் ஹில் ஸ்டேஷன் சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல கூட வைக்கலாம். வைக்கல. அதனால இப்போ வந்துட்டு கேரளா மூணார் பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் போறோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். பர் ரேட்டு 100 ரூபா. நாங்க வெளியிலே கேட்டோம் 100 ரூபாய்க்கு இது வர்த்தான்னு கேட்டோம். வர்த்தான்னு கேட்கல, எதுக்கு 100 ரூபாய்க்கு உள்ள டிக்கெட்னு கேட்டோம். உள்ள அதுக்கு ஒர்த்தா இருக்கு பாருங்க. என்ன இருக்குன்ட்டு நாங்க உள்ள போய் பார்க்க போறோம். என்ன எல்லா பொட்டானிக்கல் கார்டன்லயும் எடுக்க மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லா பூக்கள். பொட்டானிக்கல் கார்டனே பார்த்தல நான் ஊட்டில பார்த்தல. ஊர் சின்ன வயசுல பார்த்தது, பெருசாய் பார்த்தது. நீ ஊட்டிலாம் போனேன் அப்ப பார்க்கல? அப்பெல்லாம் அப்பல சரியான வியூ. இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு சர்ப்ரைஸான வியூ காட்ட போறோம். சர்ப்ரைஸ் இல்லையே. குறுக்கல அந்த கௌசிக்கு வருவான். அவனை பார்க்காதீங்க, தட்டி விட்டுருங்க. நார்த் ஈஸ்ட் உங்களுக்கு அந்த யானை தெரியுதா? யானை பொட்டானிக்கல் கார்டன்ல தம்பி குறுக்கல அங்க கில்லி விஜய் இருக்காருங்க. அழகை ரசிக்க வந்திருக்கோம் நாங்க. ஆமா செடிகளோட அழகு இல்ல போய் பூக்களோட அழகு, இங்க இருக்க இயற்கை. அங்க பாருங்க, அந்த பக்கமா பாருங்க. அப்படியே மேகங்கள் வந்து தழுவுது. நம்ம எங்க தழுவுது? பச்சையா கார்ல காட்டும் போது இதுக்கெல்லாம் என்ன எக்ஸைட் ஆகுறீங்க? மேகத்தை நீங்க சென்னையில பாக்கலையான்னு கேட்டா, இங்க வந்துட்டு வீடியோ கோசம் நடிக்கிறான். இருந்தாலும் அந்த இயற்கையை பாருங்க. மரம் அங்க ஒரு யானை இருக்குது. அது ஒரிஜினல் யானை பொம்மை யானையா? அவங்களுக்கே தெரியும். வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரிஜினல் யானையா பொய் யானையானு. தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த பூந்தோட்டத்துல ஒரு கருப்பாடு. ஒரு வண்டு இருக்குது. இந்த வண்டு வச்சுக்கொள்ளலாம். ஒரு நாளே வண்டு இருக்கும். வண்டுனால பூ வந்து குடிச்சிருக்கியா?
இல்ல பூமர் சாப்பிடும். இங்க வந்திருக்கீங்க. நாங்க வந்து படகுல போறோம். படகு வாங்கலாம்னு வந்தோம். கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா நீங்க? இனிமேல் கேப்டன் கூப்பிடுங்க. 400 ரூபாயா அது? ஹேண்ட் கிராஃப்டா. இப்போ உனக்கு எல்லாம் தெரியுது. பார்த்தா தெரியலடா உனக்கு பைத்தியக்காரா. இந்த ஓகே நம்மளுக்கு தேவையில்லாத இருக்கு. எஸ் போடுங்க. எப்படி ஓபன் பண்றது? யாருக்கு அது? யாருக்கு? இருடா எடுத்து சொல்றேன்டா. காமெடி வச்சிருக்கேன் அந்த இடத்துல. நல்லா இருக்கா? இதுவே காமெடி ஆகும். இப்போ பாரு சம காமெடி ஆகும். நல்லா இருக்கா? கை வச்சு படுத்துரு. வச்சிரு இப்படிதான் வச்சிரு. என் தலைவங்க தலைவனுக்கு ஏதாயிடுச்சு. காபி கொட்டையா? காஃபி கொட்டை. நம்மளுக்கு தேவையான கட்சி வைன் வாங்கிட்டு போவோம். லெமன் கிராஸ். செம்ம. அந்த குச்சி அதுக்கு தான் போறடா. அச்சு சிப்ஸ் போச்சுடா. சிப்ஸ் இருக்கு இல்ல சிப்ஸ் காலி தான் இருக்கும். கீழே போற பயந்துக்கிறா. அந்த பொண்ணு கெடுத்து விட்டு வந்துட்டேன். போய் படிக்க போறோம். நண்பர்களே நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா நைட்ல மழை பெய்யுமா கொஞ்சம் லைட் ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். வேற ஒண்ணும் இல்ல. தலைக்கு தேக்கிற எண்ணெய் வாங்கிருக்காங்க. தலைக்கு தேக்கிறேன்னு சரக்கு பாட்டில் வாங்குறேன். ஆயுர்வேதிக் எண்ணெய். அப்படிதான் பேசுவான். ஆயுர்வேதிக் தான், ஆர்கானிக் தான். உள்ள போச்சுன்னா குளிர் அடங்குமா? ரைட்டா? ஒண்ணு இல்ல பாதி வாட்டர் தான் அது. பொய்யா சொல்லுவானுங்க. எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா. இது அணில் சூப்பரா இருக்குது. இது கிராஸ்லயே பண்ணிருக்காங்களோ? கிராஸ்ரா ப்ரோ. இதயம் கிரிஞ்சு. குர்ரா. நைட் வந்தா நல்லா இருந்திருக்குமா? லேட்டா வந்தா லைட்டிங்கோட இல்ல டாய்லெட் வழி கண்டுபிடிச்சேன். டைரக்ஷன் கண்டுபிடிச்சேன். எப்பா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. நான் இந்த போர்டை கண்டுபிடிச்சிருக்குது. நான் பாத்துறேன்டா. ஐல உங்க வரை நீங்க பாக்கல. நான் சொன்னதான் தெரியும். ஐஸ் புல்லுல டைனோசர் செஞ்சிருக்காங்க. இந்த பாருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் யானை பார்த்தோம், அப்புறம் அணில் பார்த்தோம், அப்புறம் டைனோசர். அது வரிசையில் இப்ப டைனோசர் பெருசா செஞ்சிருக்காங்க. நல்லா பயங்கரமா செதுக்கி வந்து பேகி பேண்ட் போட்டுக்கிறாரு. தடவினே வராரு பின்னாடி. ஏதோ இல்லடா கை ஜில்ஜில்னு இருக்குது. கை ஜர்க்கின் போட வேண்டாம்டா பைத்தியக்காரா. ஜர்க்கின் எங்க இருக்கு? ஆன்டி எடுக்க முன்னாடி எடுக்க சொல்றாடா. போட்டு விட்டேனடா. குளிர் எப்படியோ இப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் ப்ரோ? டெம்பரேச்சர் ஒரு 25ல இருந்து 23 இருக்கும். 32ல வாழ்றவங்க. ஆமா இங்க வந்துட்டு மார்னிங் 22. அங்க பாருடா. அங்க தான்டா கும்கி கொம்பன் இருக்கான்டா. கொம்பன் பாக்க கொம்பன் இருக்காரு. ஒரு கொம்பன் நடக்குவாரு இப்போ கும்கி வச்சு. அவ்வளவுதான். கேரளால வந்தாலே இந்த யானை, கொம்பன், கும்கி, சாஜி. இந்த பாருங்க பொம்மை எலிஃபென்ட். ஆனா காது ஆடுது, வால் ஆடுது. அருமையான வியூ. பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு வர வழியில பாத்தீங்கன்னா வட்டக்காடு எஸ்டேட் அப்படின்ற ஒரு இடம். ஏன்னா ரோடு வந்து சுத்தி இருக்குமா? ரோடு சுத்தி இல்லடா. அதான சொன்னாரு. எங்க பாரு
திரும்பி பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வட்ட வட்டமா அங்கங்க கும்பா இருக்குல்ல. என்னன்னா எங்களுக்கு கீழே மேகம் இருக்கு. தெரியலையே. இங்க இல்ல ப்ரோ, அங்க இருக்கு ப்ரோ. அது வர ப்ரோ. அது மேகதாண்டா லூசு பல. ஏய் ஸ்ட்ரைட் லைன் இல்ல, அப்படி இருக்குல டவுன்ல இருக்கு. இல்ல சும்மா பேசினப்பா. ஆனா இடம் சூப்பரா இருக்குது. சீரியஸா செம்ம வியூ இது. இங்க பாருங்க. கிளைமேட்டுக்கும் வர்றான் மேல நின்று இருக்கேன்டா. கிளைமேட்டுக்கும் நாங்க மேல நின்னுட்டு இருக்கோம். ஃபேஸ் போட்டு தான் தைரியமா இருக்கு. கால் ஆடுது இருக்குது. ஆனா சூப்பரா இருக்குது இடம். நீங்க வந்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா எங்க கேமராமேன் அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வித்தியாசமா ஏதோ பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், அங்க போவோம். அது இதோட சூப்பரா இருக்கும். நாங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு இந்த சூடு எங்கேயோ பத்திட்டு எரியுது. அதை வந்து இல்ல குளிர் வந்து தாங்க முடியல. குளிர் தாங்க முடியல. கேம்ப் ஃபயர் கொளுத்தி நாங்களே செலிப்ரேட் பண்ணுவோம். காலை அதை காட்டுறா அப்படி மூவிங்ல இருக்கு. ஆக்சுவலி ரெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டா. இப்ப மழை தூர ஆரம்பிச்சு. நம்ம இப்ப வந்து ரூமுக்கு நாளைக்கு போவோம். இதெல்லாம் ஒரு ஸ்பாட்டு. இங்க எங்கெல்லாம் இது ஃபுல்லாவே டீ எஸ்டேட் தான். நாங்கள் பொட்டானிக்கல் கடை முடிச்சுட்டு வர வழியில ஃபுல்லா இந்த மாதிரி தான் டீ எஸ்டேட்டா இருக்குது. மேலே ஃபுல்லா செம பக்கம் மூட்டமாகி ஒரே ஜோவா இருக்குது. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா கொழுக்கு மலையில எங்க டென்ட் ஸ்டேக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு இருப்பேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலையோட உச்சி மாதிரி இருக்கு லைட்டா மலை. ஆனா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருக்கோம். ஃபுல்லா மேகம். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து ரீல்ஸ்லாம் நாங்க நிறைய பார்த்தோம். மலையே தெரியல. மேல போது பாருங்க. மலையே தெரியல. அங்க வர பின்னாடி பாருங்க. அங்க பாருங்க புகையெல்லாம் மறக்குது. மேகமும் தரையை கனெக்ட் ஆகுது. நடுங்குது. வயல்ல பகவரம் வருது. ஆனா பின்னாடி சூப்பரா இருக்கு. அம்மா வியூ. அதையும் தாண்டி புனிதமான சில கேங்க வந்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்தோம் நாங்க இப்பதான். ஆமா உண்மையா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்காம செத்துறக்கூடாது. அப்படியே கொண்டுருவோம்டா. சரி இந்த வீடியோ நீங்க பாக்காதீங்க. நேர்ல பார்த்துட்டு அப்படி செத்துருக்கேன். லைஃப்ல ஒரு வாட்டி அதெல்லாம் வந்து பார்த்துருப்பேன். தம்பி நம்ம தான் கடைசியா 3 வரத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. அப்பா ஃபர்ஸ்ட் டைம்ல இது நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க 3 வராம. A few moments later. நாங்க எங்களோட ஸ்டேக்கு வந்துட்டோம். பின்னாடி இருக்கதான் எங்க ஸ்டே டென்ட் ஸ்டே. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் டென்ட்ல தூங்க போறோம் நாங்க. செம்ம குளிரா இருக்கு. பயங்கரமான ஒரு டென்ட். இன்னும் உள்ள போல வெளியே இருந்து பார்க்க நல்லா இருக்கு. உள்ள போய் அந்த பிளேஸே நல்லா இருக்கு. பிரைவேட்டா இருக்குது. எல்லாமே பயங்கரமா இருக்கு. பயங்கரமா 35 வாட்டி சொல்லிட்டோம். நைட் டிஜே பார்ட்டி கேம்ப் ஃபயர்லாம் இது போல எல்லாமே இங்க இன்னைக்கு நைட் உங்களுக்கு குளிருது. இதர டீடைல்ஸ் எல்லாம் குடுக்குறோம். குளிரா இருக்கு. கப்பல்ஸ்க்காக நாங்க வந்து பாத்ரூம் போனோம். தண்ணி எப்படி இருக்கும் தெரியல, சில்லுன்னு இருக்கும்னு. அது வேறடா டேய். ஓகே நாங்க ஸ்டே உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து வீடியோ காமிச்சோம். நார்மலா இருந்துச்சு. ½ ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வந்து பாக்குறோம். நாங்க எங்க டென்ட் பாத்துட்டு வந்தோன்னே தெரியல. ஃபுல்லா மறைஞ்சிருச்சு. செம்ம ஃபாகு. இப்போ வந்துட்டு நாங்க எங்களோட குடிசைக்கு தான் போறோம். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்பிக்யூ அதெல்லாம். நாங்கள் அதனால போயிட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் குடிசையில வச்சுட்டு திரும்பி வந்து நாங்க வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா இறங்கி ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த குடிசைக்கு ஒரு 200 மீட்டர் இருக்கும்.
இங்கேருந்து பாத்ரூம். ஆமாம், மேலே சாப்பிட போகிறதுக்கு 200 மீட்டர் போனோம். அவசரமா நீங்க போகணும்னா கஷ்டம் தான். இதான் நாங்கள் இருக்க போகிற டென்ட். 1 2 3. அதாவது இந்த டென்ட்டில் வந்து 2 பேர் நார்மலாக இருக்கலாம், மேக்ஸிமம் 3 பேர் இருக்கலாம். இதுதான் நம்மளோட குடிசை. இப்போ இந்த குடிசைக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெதுவா ஒரு ஜிப்புக்குள்ள இன்னொரு ஜிப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ரெண்டு பேர் படுக்கிற டென்ட்டு, மேலே ஒரு டார்ச் லைட்டு, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது படுத்தா. இதுதான் இதோட இன்னைக்கு உள்ள நைட் ஸ்டே. வேற லெவலில் இருக்குது. பைத்தியம் ஒன்று கத்தின்னு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நாங்கள் வந்து இப்போ காலங்காத்தால டைம் 4 மணி. 4 மணிக்கு வந்து சன்ரைஸ், குளுக்குமலை சன்ரைஸ் பார்க்க போகிறோம். குளுக்குமலை சன்ரைஸ் எதுல போறா? என்னோட வண்டி வேற, ரெண்டு வண்டி. உங்க வண்டி ரெண்டு பறந்துருப்பேன். அண்ணன் வந்து அவர் வண்டி மிஸ் பண்ணிட்டாரா, இல்லை வண்டி பறந்துருக்கும். எல்லாத்தையும் சன்ரைஸ் காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் கூகுள் வந்து எப்போ காப்பிட்டு 5:58 தான் சன்ரைஸ் வந்து போட்டுருக்கு. ஆனால் 4 மணிக்கு எழுந்து போகிறோம். ஏன்னா ட்ரெக்கிங் பண்ணி மேலே போவோம். 4 மணிக்கு இல்லை, 3:30 மணிக்கு. 3 மணிக்கு எழுப்பிட்டானுங்க. 3 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டோம். ஆஃப் ரோடு தான் ஃபுல்லா, வேற லெவல் இருக்கு போது. வந்து ஜீப் பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா வயநாடு போயிட்டு வந்தேன். கை கீழே இருக்கு. சொல்லுங்க என்ன சொல்றாங்க? ஜீப் வயநாடு போயிட்டு வந்தேன். அங்க ஒரு ஆஃப் ரோடு போனோம். வேற லெவல்ல இருந்து 900 கண்டி ஆஃப் ரோடு. 900 கண்டி அடியிலுக்கு குடலைய மூளைக்கு போய் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு ரோடு. ஜீப்புக்காரங்க வந்து ரொம்ப டேலண்டான ஆளுங்க. ஜீப்ல வீலிங் தூக்கி பாத்திருக்கியா? நாங்க தூக்கணும். நாங்க ஒரு வீல் மட்டும் மேல இருக்கும். ஏய் அது அவங்க அத்தனை ஓட்டுறாங்க. அதான் சொல்றேன், நானே 2 வீல் தூக்கிட்டு ஓட்டுவேன். ஐயோ, அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். கட் பண்றோம் நாங்க. பின் டயர் 2 வீல் அப்படி தூக்கிட்டு சர்க்கஸ்ல வேலை பார்த்தாங்க. லைனா எல்லா காரும் வந்து நிக்குது. இல்ல அங்க அப்ரூவல் பண்ணா தான் போக முடியும். A few moments later. இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பாக்குறதுக்கு ஆஃப் ரோட்லாம் பண்ணி முடிச்சுட்டு படாத பாடுபட்டு சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். ஆஃப் ரோடு முடிச்சுட்டு வந்து ட்ரெக்கிங் போயிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் போகணுமா, அதனால ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா இருட்டா இருக்குது. கீழே லைட்டு ஃபுல்லா இருட்டா இருக்குது. அதனால நாங்க கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றோம்.
ரொம்ப நேரமாக சன்ரைஸ் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் சன்ரைஸ் தான் ஆக மாட்டேங்குது. சன்ரைஸே வரல. இங்கே எல்லாரும் குளூரில் நடுங்கி செத்துட்டு இருக்கோம். சன்னு வந்தால் கொஞ்சம் எதமாக இருக்குன்னு பார்க்குறோம். சன்னு வர மாட்டேங்குது. பசங்களோட வந்ததாக கடுப்பாக தலைவன் டைம் லாஸ் போட்டு ரொம்ப மரம் பிடிச்சிட்டு இருக்கான். பின்னாடி மூணு தெரிந்து பாருங்க. இன்னும் மூணே மறையில அதுக்கு தன்னை பார்க்க வந்துட்டாங்க. சன்னு வரல. சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். மணி 7 ஆகுது. சன்னு வர கேரளாவில் ஃப்ரெண்ட் வர மாட்டாங்க. சூரியன் வச்சு சென்னை பிரச்சனை வச்சுருந்தா இங்கே வருவாங்க. எல்லாரும் பயங்கரமாக குளிர். செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. மெரினா பீச் மாதிரி நிற்கும். சன்னு வருமா வராதா? வராது ப்ரோ, வீட்டுக்கு போவோம். அருண் நம்புவோம். இன்னும் ஒரு புகை மூட்டமாக வராது. ஆனால் எங்களை 6:30 மணிக்கு தான் ஜீப்புக்கு வர சொல்லிட்டாங்க. 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. 1/2 மணி நேரம் சூரியன் வருதான் எதிர்பார்ப்போம். அங்கே போகிற எவ்வளோ புகை பண்ணி க்ளவுடு. வந்தோம், சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். டிசப்பாயின்மெண்ட். சன்ரைஸ்க்கு எங்களுக்கு ஆகவே மாட்டுது. சன்ரைஸ் வந்துச்சுன்னா வீடியோ எடுக்க முடியல. கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கு. சன்ரைஸும் வரல. ஸ்பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. போட்டோ எடுத்தோம். ஆஃப் ரோட் என்ஜாய் பண்ணோம். ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணல. இப்போதான் என்ஜாய் பண்ணோம். இப்போ மட்டும் கதறினே வந்தோம். இப்போதான் நாங்கள் ரியலாக என்ஜாய் பண்ண போகிறோம். அப்போ வந்து இருட்டில் வந்தனால ஒன்றுமே தெரியல. இப்போ வந்துட்டு நாங்கள் ரியலாக என்ஜாய் பண்ணோம். ரோட்டை பார்த்து என்ஜாய் பண்ண. ஆனால் அந்த பசி தான் பயங்கரமாக பசிக்குது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதான் கட்சியில் இப்போ வந்து சன்ரைஸை பார்க்காம நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இருட்டில் வந்து ஆஃப் ரோட வெளிச்சத்தில் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆமாம். டைம் 6:30. 7:30க்கு இந்த ஸ்லாட் முடிஞ்சிருமா? 7:30க்கு அடுத்த ஸ்லாட் வாங்கணும். அதுக்குள்ளே நாங்கள் வந்து கீழே போகணும். அதுக்காக எங்களுக்கு ஆமாம் நாங்கள் சொல்கிறோம் வராதிங்க, சன்ரைஸ்லாம் வரல அப்படின்ட்டு. அவங்க வரும்போது சன்ரைஸ் வரும். மேலே வந்திருக்கோம். வராடி சன் நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அதே சன்ரைஸ் ஜெயிப்பாங்கடா. இன்னைக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் வேற. ஐபிஎல் ஃபைனல். நீங்கள் சன்ரைஸ் பார்க்காதனால நீங்கள் சன்ரைஸ் ஜெயித்தாங்க. ஓகே, நம்ம நைட்டில் வந்ததுனால கொல்கட்டா நைட் அப்படிதான் கிரிஞ்சு பண்ணுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எல்லாமே கிரிஞ்சுனா அப்புறம் என்ன தான் பண்ணுறது வீடியோவில் வரும். 3 வாரம் கழிச்சு வரும் ஐபிஎல். ஆமாம், ஐபிஎல் அவனுக்கு அப்படி தான் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிடும். T20 வேர்ல்டு கப் இந்தியா ஃபைனல்ஸ் போயிருக்காரு. நாங்கள் அந்த வீடியோ எடுக்கும் போது இன்னைக்கு வந்து என்ன டேட்டா? இன்னைக்கு வந்து 20 மே 26. கீழே போடு, டேட்டா போடு வீடியோ. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து டே 2 நாங்கள் வந்தது. அட்வைஸ் தரோம். 3ஆவது வரைக்கும்னா எக்ஸ்ட்ரா 2-3 சொட்டர் எடுத்து வந்துருங்க. தலைவர் சட்டர்லாம் எடுத்துட்டு வராம ஜாலியாக வந்து வெயில் அடிக்கிட்டு. போன வாட்டி வயநாடு போகும்போது எனக்கு செம்ம வெயில். 3ஆவது அதே மாதிரி தான் இருக்கும். வயநாடு பெருசா கூலிங்கே இல்ல. அப்படியா? அப்படின்னு வந்தா இங்க நாங்க ஸ்வெட்டர் யூஸ் பண்ணலடா. நம்ம காரங்க தோலாடா இது 4656. எல்லாம் நாங்க எங்களோட காரை நோக்கி வந்துட்டோம். டைமுக்கு வந்தோம். வருது. டிரைவரை காணோம். மூக்குல புகை வருது, வாயில புகை வருது. ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே குலுக்கமா இருக்கு. குலுக்கமா இல்லடா, குலுக்கமா இருக்குடா. குலுக்கு ஓ குலுங்குது. கேமரா ஊத்தி போட்டாங்க. ஓகே தான்டா. ப்ரோ எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா சௌக்கியமா இருக்கும். ரோட ஃபுல்லா இப்படிதான் இருக்குது. இதெல்லாம் நாங்க அந்த ஜீப்ல போயிட்டு இருக்கோம். வரிசையாக தான் செல்ல வேண்டும். ஏன்னா ஆமா, இது 240 ஜீப் இருக்கும். லைனா வருவாங்க, லைனா பாதி வரல. வரலையா? என்ன ப்ரோ, சன்ரைஸே ஆகல, சன்னே வரல ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா மட்டும் தான் இந்த ரோட்ல ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். நான் டிரைவர் தான். உட்கார்ந்த பிரச்சனை கிடையாது, தெரியுங்களா? பல்லம் இப்பதான் சாய்வோம். கிடைக்காது. ஓ பிளானா புடிச்சிட்டு உட்கார்றா.
ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இந்த ஆஃப் ரோட்ல. தலைவர் 2 பேரும் தூக்குறாங்க அக்கௌண்ட். இதுலயும் இந்த குழுக்கள்லயும் இவனுங்க எப்படி தூக்குறாங்க. சந்தீப்பும் முரளியும் மனுஷன் நினைக்கலாம். A few moments later. ஆஃப் ரோட் போயிட்டு வந்துட்டு செத்த பணம் மாதிரி வரான் ஒருத்தன். ஆள் போயிடுச்சு, கால் உடஞ்சிச்சான். உடையலாம் இல்ல, போட்டு அமைக்கிறாங்க காலை. ஏய் அடுத்த பிளேஸுக்கு போறோம், ஃபன் பண்றோம். தானே வந்த அது இடத்துல இச்சிச்சுரா. போய் டப்படி வெளியே போய் அடிச்சிடுறேன். ஒரு நாடகம் பல்லத்தான் அப்பலத்தான் என்ன சொல்ற? கூல் பாய்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. Day 2 காலையில சன்ரைஸ் பார்க்க போயிருந்தோம். மறுபடியும் ரூம்ல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு ரூம் விட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டே 2ல எங்க போக போறோம் எங்களுக்கு தெரியல. டென்ட் ஸ்டே. இன்னைக்கு நைட் வந்து நாங்க ரூம் ஸ்டே வித் ஸ்விம்மிங் பூல். அப்ப நைட் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு. எங்க மாமா ஆடுவாரு. இங்க வரோம் கைஸ். ஹாய் வந்து மேட்சிங் ஹாய். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெரியவங்களுக்கு பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு வரும். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட். மூணார்னா டீ தான் ஃபேமஸ். மூணார்னா டீனா மூணார் எப்படி? ஓகே, அதனால டீ எஸ்டேட் போகாம வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீ மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஒரு ஆளுக்கு 250. அதுக்குள்ள என்ன இருக்கிறாங்கன்னு உள்ள போல 10:40 தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு கைடு தருவோம், ஒரு கைடு உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. அதனால 10:40 வெளியே ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெளியே வெயிட் பண்றோம். உள்ள போயிட்டு 250 வருதா இல்லையான்றத என்னன்னா ஒரு மாதிரி மருதாணி ஸ்மெல் அடிக்குது இந்த ஏரியாவுக்கு வந்தாலே. ஏனே தெரியல. கேட்டா டீ இலை அப்படின்றாங்க. ஆனா அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி மருதாணி ஸ்மெல் தான் அடிக்குது. வெளியில அவுட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இடம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கார்டன் மாதிரி. ஃபோட்டோ எடுத்துட்டு 10:40 நாங்கள் வருவாங்க. நாங்கள் உள்ள போயிட்டு உள்ளே போய் இருக்கின்றத சொல்றோம். அசம்பிளி பாயிண்ட் டப்பட்டு ஸ்கூல்ல வந்து பாட்டு பாடுறாங்க அவங்க. உள்ளே கும்பிடுறாங்கள். அதனால நாங்க உள்ள போறோம். நாங்கள் வந்து உள்ள போகிறோம். இந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஹாய் கஷ்டப்பட்டு வாங்கிருக்கான்னு சொல்ல மாட்டோம். திரும்ப ஹாய் ஹாய். என் முதல்ல ஹாய் இருக்குது, அதனால திரும்ப முடியாது. A few moments later. அங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஆனா நாங்க அவுட்டர்ல மட்டும் வீடியோ எடுத்துருக்கோம். 250 சொன்ன டிக்கெட். அந்த 250க்கு சீரியஸா வேஸ்ட். சீரியஸா வேஸ்ட். அது ஒண்ணுமே இல்லை. அதாவது நாங்க இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஸ்பைஸ் கார்டன், ஸ்பைஸ் பேலஸ் கார்டன் ஆயுர்வேதிக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் ஒண்ணுதான். டேம் போலான்னு பிளான்ல இருக்கோம். சரி, டைம் நாங்க வந்து கூட்டம் ப்ளஸ் நாங்க 12 o'clock மேல போனோமா. அங்க வந்து 1 to 2 வந்து லஞ்ச் டைம். 2 o'clock மேல தான் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க வந்தால கிரௌட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. மணிக்கு மேல வாங்கடா யூகே ராஸ்கல்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. டீசெண்டா சொன்னாங்க. நாங்க ஸ்பைஸ் கார்டன் வந்து நீங்க ஒரு 2 ஏக்கர் போல 2 ஏக்கர்ல ஃபுல்லா ஒரு ஆயுர்வேதிக் எல்லாமே காமிச்சாங்க. எல்லா பிளான்ட்டும் உள்ள வச்சுக்கிறாங்க. எல்லா மரம் எல்லாமே இருக்குது. எல்லாமே காட்டினாங்க. பட் நாங்க அதை அவ்வளோதான் கவர் பண்ணல. அவங்க சொன்னதுல மறந்து போய் கேட்டுட்டு இருந்தோம். கேட்டு இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து கிளைமேட் வந்து மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி செம வெயில் அடிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் கருமேகம் சூழ்ந்து மலைகள் துளி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று போட்டிங் இல்லை ஜிப்லைன். அது ரெண்டுமே மழை வந்தா க்ளோஸ். 6 பேர் இருக்கோம். 6 பேர்ல எத்தனை பேர் ஜிப்லைன் எத்தனை பேர் போட்டிங்ட்டு ஓட்டு எடுத்துட்டு நாங்க இது ரெண்டுமே வேணா நாங்க ரூமுக்கு போயிடுவோம். ஏன்னா ரூம்ல எங்களுக்கு ஸ்விமிங் பூல் காத்து இருக்கு.
ஏன்னா நாங்கள் வந்து நேற்று நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ்லேயே நாங்கள் ஜாலியாக குளிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். அங்கே தண்ணி அதிகமாக வந்து எங்களை வந்து இது பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி எப்படியாவது ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு எங்கள் எல்லாருக்கும். நாங்கள் போய் ஸ்விம்மிங் ஃபுல்லாக வந்துட்டு போட்டிங்கா ஜிப்லைனான்னு சொல்லிட்டு எதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். A few moments later. ஃபைனலி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டிங் வந்துட்டோம். போட்டிங் என்ட்ரன்ஸ் டிக்கெட் 20 rupees. இப்போ போட்டுக்கு டிக்கெட் தனி டிக்கெட். நிறைய டைப் ஆஃப் போட்டிங் இருக்குது. பாரிசல், ஸ்பீட் போட், பெடல் போட், கயாக்கிங் ஓவர்லாப் பண்ணுவானுங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டிங் தான் போக போகிறோம். அது மாதிரி தான் இருக்குது. எங்கள் தலைவர் வந்துட்டு ஏதோ பண்ணுறாருங்க. சின்ன குழந்தை போல் மாறியார் சந்தீப் ராஜ். ஸ்பீட் போட்டு போகலான்னு பார்த்தோம். போட்டிங் எங்களுக்கு செட்டே ஆக மாட்டேது. எங்களுக்கு எனக்கு ½ an hour ஆகும்னாங்க. சரி ½ an hour தானே, ½ an hour உட்காந்தா ஸ்பீட் போட்டு இல்லை அப்படின்னாங்க. சரி ஃபேமிலி போட்டு தாங்கன்னு ஃபேமிலி போட்டு வாங்கிட்டோம். அதுக்கு ½ an hour ஆகுன்றாங்க. அதுக்கு ½ an hour உட்காந்தா இன்னும் ½ an hour ஆகல, 10 நிமிஷம் தான் ஆயிரத்தி அப்படின்றாங்க. இப்போ மழை வேற பெய்யுது, ரீஃபண்டும் கிடையாதான். ஒரே டென்ஷன் பண்ணுறாங்க. இந்த போட்டிங் வந்ததுலேருந்து பயங்கர ஸ்கேம் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ கட் பண்ணி அங்கே போனீங்களே என்ன கைட்டினீங்க? இல்லை ப்ரோ, அங்கே போய் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. உட்காந்து பார்க்க கிளவி நல்லா இருந்துச்சா? காது கேட்க மாட்டேங்குது. இப்போ உண்மையாக கிளம்பி தானே எனக்கு கிளவி தான் பார்த்தா. ஃபைனலி மழை பெய்யலன்னா ஃபேமிலி போட்டு போயிடுவோம். பேஞ்சிச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கே தெரில. 1000 ரூபா தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியல. மழை இப்பயே தூருது, முடிஞ்சு போச்சுறானே. சோழி முடிஞ்சு வந்துச்சு. ஒரு போட்டே இல்லடா முடிச்சாண்டா. இல்ல மழை தான் திருப்பி இல்ல மழை பெஞ்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எங்களுக்கு. ஜிப்லைன் போமா, ஃபேமிலி போட் போமா, எது போவோம் தெரியல. போட்டிங் போமா இல்லை என்ன பண்ண போறேன்னு தெரியல. பார்ப்போம். 5 minutes later. ஃபைனலி நாங்கள் வந்து போட்டிங்க்கு வந்துட்டோம். மழை பெஞ்சு மழையெல்லாம் நிறுத்தல மழை நிறுத்திச்சு. நாங்கள் வந்து 20 பேர் போகிற போட்டில் இருக்கோம். நாங்கள் 8 பேர் வந்ததுனால எங்களுக்கு ஃபன் பண்ண போகிறோம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவில் இருக்கோம். பக்கம் போட் ரைட்டுக்கு போகிறதுக்கு தான் இவனுங்க வந்து இவ்வளோ அலம்பரம் பண்ணி கூப்பிட்டு வரானுங்க. எதிர்பார்த்தது பேரு போட் ரைட்டு அழுது நீங்கள் தான். ஸ்பீட் போட்டு தான் நாங்கள் கேட்டோம். சாவு அடிச்சிருவாங்க. ஸ்பீட் போட்டு இவனுக்கு பயம்லாம் இல்லை, வேகன்சி இல்லாங்க. வேகன்சி இல்லைனா நாளைக்கு கூப்பிட்றாங்க. ஏதோ ஒரு போட் ரைடு வந்துட்டோம். போட் ஓடுது. செங்குளம் டேம்ல இது. செங்குளம் டேம் மூணாறுல அங்கே தான் நாங்கள் போட் ரைடு போகிறோம். பெருசாக தான் இருக்கு டேம். பயமாக இருக்குது. இதை வந்துருமான்ட்டு ஸ்பீட் போட்டுக்கு அழுகுறானுங்க. boat ride வந்தாச்சு. Finally we did boat ride. Next going to zip line. 100%? Yes. 200%? 300%. அந்த பையனுக்கு ஜிப்லைன்னா பயம், வயிற்ற கலக்குது போல. அதனால தான் அப்படி ஜிப்லைன் போயிருக்கான். ஜோபி ஜிப்லைன் போயிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட். அதனால அதை நிறைவேற்ற போறேன். அந்த பக்கெட்ல இருந்தாலும் வாலி தண்ணி அள்ளி கொடுத்து அந்த பக்கெட்ல இருந்து கொட்டினாலும் சரி கொட்டலனாலும் சரி ரொம்ப நாள் ஆசை நிறைவேறப் போகிறது.
moments later. ட்ரிப்புக்கு வந்திருந்தோம், இந்த 3 பேர் வந்திருந்தாங்க. சரி என்ஜாய் பண்ணலாம்னு வந்தா அந்த பண்ணி அவனோ ஒரு தற்கூரி, அது ஒரு பெரிய தற்கூரி. நாங்க 3 பேரும் ஒரு சிக்கோம், இது ஒரு பெரிய பெரிய சிக்கமா ஒருத்தங்கிறான். என்ன பண்ணிக்கிறான், டிரைவர் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறாப்ல, என்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறான், ரெண்ட்டுக்கு ரூம் ஸ்டே கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறான். 3 பேரும் கொலை வச்சு இங்க வந்து ரூமே இல்லைன்றாங்க. ஃபுல்லா மலையாளத்துல பேசுறாங்களா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த கேரளாக்குள்ள போகுது. நம்ம அண்ணன் நம்பர் கீழே தரேன், நம்ம டிரைவர் அண்ணன் பேர் அருண். அண்ணன் பேர் அருண். மஜாவா தமிழ் பேசுவாரு, தங்கமான ஆளு, எங்க போனா கூட்டிட்டு போவாரு. மலையாளம் உனக்கு தெரியும்னு சொன்ன, எனக்கு மலையாளம் புரியும், ஆனா வியூஸ் வந்து தமிழ்ல நிறைய பார்க்க. சோ யூ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்பீக் இன் மலையாளம். ஓகே, சோ அதனால தான் நான் தமிழ்ல பேசலாம். தமிழ்ல பேசினா இங்கிலீஷ் புரியும். ஐ நோ இங்கிலீஷ். பரையலோ பரையலோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க, தற்கூரிக்கு தற்கூரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் गाइस, ஃபுல் வைப்ல இருக்கோம். ரெண்டாவது நாள் ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம். அவரோட எதிர்பார்த்த ஸ்விம்மிங் பூலும் கிடைச்சிருச்சு. ஆமா, ரூம்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை தவிர்த்துட்டு ரூம் ஒரே செட் பண்ணிட்டு நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிட்டோம். சரியான யாருமே இல்ல, நாங்க 6 பேர் மட்டும்தான். பின்னாடி டிஜே செட்டப், கேம்ப் ஃபயர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மொரட்டு வியூ. இப்ப நைட்னால அது தெரியல உங்களுக்கு, நாங்க மார்னிங் அந்த வியூவை காட்டுறோம். அந்த சைடு ஃபுல்லா வியூ தான், ஒண்ணுமே தெரியல. நான் இப்போ போவா குளிக்கிற ஃபன் பண்ண போறோம். பை பை. The next day. கைஸ், தான் கைஸ் நாங்க ஸ்டே பண்ண ரூம். ஒரு குட்டி ஃபேன், இந்த ஒரு பைத்தியக்காரன், அங்க ஒரு பைத்தியக்காரன். திஸ் இஸ் அவர் ரூம். நைட்லாம் செம குளிரு. நைட்டு குளிர்ந்துச்சாடா உனக்கு? நாங்க வந்து இன்னைக்கு தான் எங்களோட 3ஆரோட கடைசி நாள். அதனால எங்களோட லாஸ்ட் ரூம் ஸ்டே இதுதான். நாங்கள் வந்து இந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு, இன்னைக்கு நைட்டு ட்ரெயினில் இருப்போம், நாளைக்கு நைட்டு வீட்டில் இருப்போம். சொல்லுங்க ப்ரோ. இந்த ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ரூம் புது சொல்ல பண்ணானுங்க, ரூம் கொடுத்தாங்க. நைட் நல்லா தூக்கம், சரியான தூக்கம். நானே நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டேன்ல. அடுத்த தூங்கும் போது திட்டுறான், தூங்குறீங்கன்ட்டு. நான் தூங்கினா எந்திரிக்க மாட்டேன். நமக்கெல்லாம் ஒரு தடவை தூங்கினா காலையில ட்ரெயின்லயே தூங்கி உட்காந்துட்டு இருந்தானா அப்பதான் கதவு தந்து போன் வச்சுருக்கலாம். 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு எனக்கு அப்பதான் டமார் டிமார் உடைக்கிறான் போயிட்டு கதவு பண்றீங்க. அடுத்து நீங்க தூங்கலாம், அடுத்து தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுங்க. தூங்குறதுக்காக வந்தீங்க. ஆமா, 2 நாள் தூங்க முடியா? என்ன நேத்து நீ தனியா தனி டென்ட்லயே பாத்துட்ட. நைட்டு ஸ்விம்மிங் பூல் அருமையான ஒரு குளியல், ஒரு மணி நேரம் குளிச்சோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து படுத்தோம்னா அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது. இவங்கெல்லாம் படுத்தானுங்க. மேட்ச் பார்த்தோம், ஃபைனல் பார்த்துட்டு ஃபைனல் ஜெயிச்சாங்க கேகேஆர். தூங்கணும், அவ்வளோதான். நாங்க வந்துட்டு சித்து விலாக்ஸ் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டோம். நீ 11 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? தூக்கம் வரலையா உனக்கு? சொல்லுங்க. இதோட இந்த ரூம் ஸ்டே முடிஞ்சு போச்சு. நாங்க வந்து 9 o'clock செக் அவுட் பண்ண போறோம். மணி இப்போ 8:30. ஆஃப் அன் ஹவர்ல கிளம்பி போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட் ட்ரெயின்ல தூங்குவீங்களா மாட்டீங்களா? நீ தூங்கணும் ப்ரோ, அப்பதான் நாளைக்கு வேலை செய்ய முடியும். அவ்வளவுதான். 3 நாள் வெக்கேஷன் முடிஞ்சு அவன் நாளைக்கு அவன் வேலைக்கு போகணும். ஆமா, சோ சேட். பாத்துக்கலாம்,
நம்ம என்ன எப்போ பிறந்ததே குளிர்லையா பிறந்த நீ என்ன? ஆமா நான் குளிர் தான் பண்ணேன் நவம்பர் மாசம். நவம்பர் மாசம் குளிர். ஆமாடா அப்படியே நடுங்குச்சு அப்படியே இருந்துச்சு. நான் போற மழை சரியான மழை. அதனாலதான் குளிரவே மாட்டேது. வெறும் உடம்பு கூட பண்ணி நின்றுட்டான். அப்படியா? அவன் எங்க 2 பேரும் அதான் அவன் வந்து அவன் பிறக்கும் போது நவம்பர் மாசம் வெயில் காலமா இருந்துச்சு. 2 பேரும் ஒரே வருஷத்துல பிறந்தோம். நான் பிறந்து 10 நாள் கழிச்சு பிறந்தாங்க. அந்த 10 நாள் மாறிச்சுடா காலம். அவ்வளோதான், அவனுக்கு 2 பேரும் இப்படி தான் வளருவானுங்க, நீங்கள் கண்டுக்காதீங்க. நான் பாத்தியா வெயில் அடிச்சாலும் தாங்கிப்பேன், கூழ் அடிச்சாலும் தாங்கிப்பேன், மழை பெஞ்சாலும் தாங்கிப்பேன். நெஞ்சில நாட்டிக்கிற தாங்குற நீனு. நீ நல்லா குத்துப்பியா தான். நேத்து வந்து முந்தா நேத்து வந்த அன்னைக்கே என் நெஞ்ச உடச்சிட்டான். நெஞ்ச குத்தி அந்த வீடியோ அந்த மாதிரி நான் பேசி உன் நெஞ்ச உடச்சிடக்கூடாது. பேசி நெஞ்ச உடைக்கல, குத்தி நெஞ்ச உடைச்சான். எதுக்கு இந்த பொன்னாடை? எதுக்கு இந்த பொன்னாடை? இந்த பொன்னாடைக்கு எதுக்கு இந்த பொன்னாடை? வீடியோ எடுக்கிறேன். மூணாரோட டே 3 அண்ட் லாஸ்ட் டே. இங்கே இந்த ஸ்டே வந்து சூப்பராக இருக்குது. ஆமாம், நாங்கள் 2 நாள் தங்கின ஸ்டேயுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டே டென்ட். ஃபஸ்ட்டு ஸ்டே வந்து கொழுக்குமலை, அங்கே வந்து டென்ட் ஸ்டே. இது வந்து ஹில் டாப்பில் முராப்பூர், இது வந்து ஊர் பேர் தெரியல. ராக் கேம்பர் அப்படின்ற ரெசார்ட் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நிறையா வகையான ஸ்டே இருக்குது. கேம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, சின்ன பசங்களுக்கு ஊஞ்சல், ஜம்பிங் இது. ஆமாம், அப்புறம் ஸ்விம்மிங் பூல், ஒரு மொரட்டு வியூவோட ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல், அப்படியே பின்னாடி மலை, அப்படியே மேகங்கள் தழுவுது. ஆனால் எங்களுக்கு பகலில் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் நைட்டு குளித்தோம். ஆனால் காலையில் இந்த வியூவை நாங்கள் பார்த்துட்டோம். ஆமாம், இங்கே வந்து நிறைய வகையான ஸ்டே இருக்குது. ரூமு, அந்த ஹட்டு மாதிரி பால்கனி வச்சு ஹில் டாப்ல பால்கனி வச்சு வியூவோட ஒரு ரூமு. அப்புறமேட்டு பேர் என்ன, ட்ரீ ஹவுஸு, மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் நைட்டில் கேம்ப் ஃபயர், டிஜே எல்லாமே இருக்குது. பண்ணா போச்சு இன்னைக்கு. ஆனால் நேற்று எங்களுக்கு பண்ணா போல, நாங்கள் செம்ம டயர்டு, தூங்கிட்டோம் எல்லாம். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு சாயங்காலம் நாங்கள் கிளம்ப போகிறோம். இது ஒரு ஸ்பாட்டோ 2 ஸ்பாட்டோ தான். சாயந்தரம் 5:30 ட்ரெயின். அதனால் இங்கேருந்து 2:30 கீழே இறங்க ஆரம்பித்தா தான் போக முடியும்ட்டாங்க. அதனால் இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கல. போகிற வரல ஏதாவது இருந்தால் கண்டினியூ காட்டிட்டு லாஸ்ட்டாக ட்ரெயின் ஏறிட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஆமாம், ஏதோ சீரியஸ் எல்லாம் சொல்லிட்டோம்னா தட்டி விடுங்க அவனை. சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன கண்டினியூ பண்ணுவோம். கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கடா போறோம்? கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நேஷனல் பார்க். அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் போறோமா இல்லையா? டைமை பொறுத்து தான் பர்ச்சேஸ் போகிறோமா. டிராஃபிக் இருந்தா ஊருக்கு போவோம். பார்ப்போம், காத்திருங்க. 1 hour later. வந்து சரக்கு வாங்குறான் பாருங்க. குட்டிக்கார பேச்சு விடுஞ்சா போச்சு. தலைவன் பர்ச்சேஸ் முடிச்சிட்டான். சிம்பிள் பர்ச்சேஸ். நான் பேர் ஹெவியா ஒரு மேடா இருக்கு, அதோட தூக்கிட்டு போடுவேடா. ஆமாமா காட்டு. ஆமாடா, மெடிமிக்ஸ். பைத்தியக்காரன் ஒரு இதா சொல்றான். 1 hour later.
ஃபைனலி என்னது கேஸா? கேஸ் ஃபைனல் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். எந்த கரெக்டான லொக்கேஷன் வந்து மூணார் போர்டில் போடல. மூணார் மார்க்கெட் அவ்வளோதான். மூணார் டவுனுங்க. டவுனு. மூணார் டவுனில் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். பேர் வந்து இங்கே கொஞ்சம் நிறைய கடை இருக்கும். இங்கே நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்பாட் போகிறோம். ஸ்பாட் வந்து 2 hours ஸ்லாட் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சு எங்கள் வெளியே வந்து சாப்பிட்டு ட்ரெயினுக்கு போட்டு தான் டைம் கரெக்டாக இருக்கும். அதனால நாங்கள் பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க் தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய். A few moments later. ப்ரோ எங்கே போகிறீங்க? இப்போ எர்ணாகுளம் நேஷனல் பார்க் வந்தாச்சு. எர்ணாகுளமா? எர்ணாகுளம்ல இரவிக்குளம் நேஷனல் பார்க். அதாவது இது ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். நாங்கள் வந்து சாட்டர்டே இல்லை சொல்லு. சாட்டர்டே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம புக் பண்ண ஸ்லாட் வந்து 12 to 2 hours ஸ்லாட். 2 hours ஸ்லாட்டா உள்ள டைம் வந்து 12:20 இப்போ கரெக்டாக. உனக்கு இருக்குதாப்பா தம்பி? அரையாடா டைம் கரெக்டாக 12:20. 12:20 உள்ள கூட்டு போயிட்டு அவங்களோட பஸ்ல கூட்டு போவாங்க. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதே? அதாவது வேன் டைப் மாதிரி இருக்கு. அதோ அந்த பஸ் தான். அந்த பஸ்ல நம்மளை கூப்பிட்டு போய் உள்ள ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. எவ்வளோ 1 hour அவ்வளோ சுற்றி பார்க்க. டைம் டூரேஷன் எங்களுக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. நாங்கள் எல்லாத்தையும் உள்ள போய் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறோம். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று. நம்ம வந்து மேபி டைமை மாற்றி போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக விசாரிச்சிருக்கணும். அந்த புக் பண்ண ஸ்லாட் வந்து ஓவர் க்ரௌடாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க அழகாக பார்க்க. உள்ளே அலோடு, பட் அங்கே கூட்டமாக இருக்கலாம். நான் உள்ளே போகல. இந்த வியூ தான் கைஸ் வேற லெவலில் இருக்குது. சரியான வியூ. ஹாய் ப்ரோ. ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் செடிகள் வளரும் காப்பகத்தில் உள்ளோம். இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடவே கூடாது. நம்ம அண்ணா சொல்லியிருக்காரு எந்த செடியுமே தொடக்கூடாது. ஒன்லி இந்த இலையெல்லாம் வேலை யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருத்துவ கடையில் தான் கிடைக்கும். உடம்பு ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு உடம்புல எதனா பிரச்சனை, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கை அரிச்சுனே இருக்கும், அதுக்கு இது இந்த இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பின்னாடி அரிச்சுனே இருக்கும், அதுக்கு இந்த யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப், கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். கூட்டத்தில் நிற்கும் தற்குறி பாய்ஸ். இப்போ அந்த வேன்ல ஏறி ஒரு 25 நிமிஷம் நின்று இப்போதான் அதாவது 10 பஸ் இருக்காங்க. ஒரு பஸ்ஸுக்கு 30 பேர் கணக்குன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. நாங்கள் பார்க்கும்போது க்ரௌடாக இருந்துச்சு. உள்ளுக்கு ஒரு டிக்கெட் அவர் வந்து இதுவே கம்மியான க்ரௌடு என்ன இருக்கும். வந்துட்டோம். ஏன்டா இவ்வளோ ஐப்பு கொடுக்குற? ஆடு பார்க்க போது என்னடா உனக்கு ஐப்பு? இதோ இந்த பஸ்ஸில் போய் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறேன் அதுதானே. இப்போ நம்ம வந்து ஒரு பஸ் போயிடுச்சு. இந்த பஸ் வந்தால் நம்ம வந்து அந்த பஸ்ஸில் ஏற போகிறோம். அவ்வளோதான் கைஸ், பஸ்ஸில் உட்காந்து விட்டோம். வாமிட்டு பண்ணி நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். எவ்வளோ நாள் டூரேஷன் நாங்கள் போயிட்டே சொல்கிறோம். என்னென்ன பார்க்குறோம், என்ன இருக்குன்றதை சொல்கிறோம்.
இதுதான் வரையாடு. பத்து சாப்பிடுது. வந்து என்ன பண்ணோம், வந்தோம் ஒரு ஆடு பார்த்தோம். ஆடுக்கு பப்ஸ் போட்டு ஆண்டியை மாட்டி விட்டோம். ஆடுக்கு பப்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இவன் வந்து இங்கே வந்து ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனுங்க தான்ப்பா மிருகங்களுக்கு கூட அறிவு இருக்கும், மனுஷங்களுக்கு தான் அறிவு கிடையாது. ஒரு காட்டு உயிரினத்துக்கு பப்ஸ் போடலாமா? வேண்டிட்டு சொல்லிட்டோம். அதுதான் மாட்டி விட்டான்ல. போங்க இல்லைவா வயசாயிருக்கு. இங்கே வந்து இங்கே பேசணும். ஃபோன் பார்த்து அவங்ககிட்ட பேசணும். இது பேச இது பேர் ரோட்லேருந்து கையேறா வலிக்குதா. நீங்கள் இங்கே வரீங்கன்னா டைம் நிறைய இருந்தால் மட்டும் வாங்க. நீங்கள் அந்த மாதிரி வராதீங்க. ட்ராவல் ஒரு 20 minutes to 20 minutes ஆகுது. ஆமாம். ஆனால் இங்கே லைனு தான்ப்பா. வந்த வேலையை கூட்டு போகணும்னு நினச்சா வரைக்கும் வேலை கூட்டு போக மாட்டாங்க. அங்கேயே இருக்கணும். நீ ஒரு மணி நேரம் 4 மணி நேரம் என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ சார் ட்ரெயின் 5 மணிக்கு புக் பண்ணிட்டு அப்படியே அந்த வேனில் இறங்க மாட்டேன். என்ன பண்ணுறாங்க இந்த வேன்லேருந்து இறங்கி தான் ஆகும். கம்பல்சரி அப்போ அனுப்பிச்சு ஜோக்கராங்க. அப்போ அடிக்கிறவங்களும் ஜோக்கரான்னு கேட்பாங்க. ஒரு மணி நேரம். சரி பார்ப்போம் எத்தனை மணிக்கு போக போகிறோன்னு தெரில. நம்ம அண்ணா வேற 2 மணிக்கெலாம் கீழே வந்துருக்காங்க. எப்படியோ இங்கே இருக்காங்க. அங்கே ஒரு கைக்கு வந்து இங்கே எப்படியோ 1:30 ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு 2:30 மணி ஆகிடும் போல். அடுத்த நாங்கள் ட்ரெயின் பஸ் ஏறதுக்கு ஒரு 2, கீழே போகிறதுக்கு 2:30. லஞ்சு சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறுறோம். குப்பத்தின போறீங்க நீ? என்னப்பா ஆடெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறீங்க? என்ன ரேகிங் தான். என்ன ஒருத்தரையும் விடுறது இல்லையே. ஆடியும் மிரட்டுவோம், ஆட்டு குட்டியும் மிரட்டுவோம். வெக்கமா இல்லை? ஆடியும் மிரட்டுவோம். இந்த பொறுக்கி தின்னுது வேறு பொறுக்கி சொல்லுவா. ஆடினே திட்டோம், பாடினே திட்டோம். ஆடி பாடினு இல்லை ரைமிங் நல்லா இல்லை. அதே ஓகே. ஆடு சார் உள்ள போய் துரத்துங்க சார் அந்த ஆட்டை. நாங்கள் வந்து அரபிக்குளம் நேஷனல் பார்க் உள்ள போயிட்டு அந்த பஸ் டிராவல் பார்த்துட்டு இந்த வியூவு வேற ஒன்றும் இல்லை. வியூ அந்த ஒரு ஆடு அதுதான். ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து மதியான ஸ்லாட் 12 to 2 ஸ்லாட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால நாங்கள் சாயங்காலம் 5:30 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். அதனால இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும். அதனால நாங்கள் வந்துட்டு சரி போயிட்டு வந்துடலான்னு போனோம். ஆனால் டைம் ஆயிடுச்சு. நம்ம 2 hours நாங்கள் 12 o'clock வந்துட்டோம். இங்கே 2 hours போயிடலாம் தான் நினச்சோம். ஆனால் இங்கே வந்து வெயிட்டிங்க்கு பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறதுனால பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அப்புறம் பஸ் ட்ராவல் ஒரு 1/2 hour ஆச்சு. இப்போ டோட்டலாக 1 hour இதில் போயிடுச்சு. அங்கேருந்து பஸ்ஸில் ஒரு இடத்துல கூட்டு போய் விட்டுறாங்க. அங்கேருந்து நம்ம ட்ரெக் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கலாம். ஆனால் நாங்கள் அது போகல. ஏன்னா போனால் கண்டிப்பாக லேட் ஆகிடும். ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு பெரிய லைன் இருந்துச்சு. அந்த லைன் எல்லாம் தாண்டி நாங்கள் போயிருப்போம். 1 hour ட்ரெக் பண்ணி 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நாங்கள் ரிட்டர்ன் பஸ்ஸில் வரணும். அந்த பஸ்ஸுக்கு ஒரு 100 பேர் நின்று இருந்தாங்க. அது 100 பேருக்கு அப்புறம் நாங்கள் நின்று வச்சுக்கோங்க லேட் ஆகும்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த 1 கிலோமீட்டர் ட்ரெக்கை நாங்கள் வந்து போகல அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் அந்த 1/2 hour வெயிட் பண்ணி பஸ்ஸில் போனதுக்கு ஒரு நல்ல வியூவு. அந்த வரையாடு அந்த ஆடை பார்த்தோம். அந்த ஆட்டுக்கு எல்லாரும் கண்டதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. சரி சொல்கிறேன். ஆடு வந்து ஆடு மாதிரி இல்லை, நாய் மாதிரி சுற்றி கூட காட்டாடு. அவ்வளோதான். இதோட நாங்கள் சாப்பிட்டுட்டு மூணாவது ட்ரிப் நாங்கள் முடிக்க போகிறோம். நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டு இந்த ட்ரிப்பை நாங்கள் முடிக்கிறோம். A few moments later. The next day. ஃபைனலி நாங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். எல்லாரும் கொஞ்சம் கேவலமாக தான் இருப்போம். ஏன்னா நாங்கள் தூங்கி எழுந்துச்சு அங்கேருந்து தாம்பரம் வந்தாச்சு.
நல்லபடியாக ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக முடிஞ்சு போச்சு இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.